வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அப்புறம் என்ன கேட்டிங்கன்னா, ஹெட்லைன் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பேச போகிறோம். சமைச்சிக்கிட்டே பேசலாங்க. இன்றைக்கி என்ன மெனு கேட்டிங்கன்னா, தாமுக்கு பிடிச்ச மாதிரியா மெனு தான். என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உனக்கு என்ன பிடிக்கும்? சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா? சிக்கன் பிரியாணி. அதனால தாங்க மட்டன் பிரியாணி செஞ்சால் மட்டனா அப்படின்னு கேட்பான். அதனால் சிக்கன் பிரியாணி, சில்லி சிக்கன், பச்சடி, ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் மீன் இருக்குங்க, மசாலா போட்டு வச்சுருக்கேன். அது வேணும்னா ஆளுக்கு ஒரு பீஸ் வரும், அதை வறுத்துக்கலாம். முட்டை வேணுமாப்பா உனக்கு? என்ன சொல், வேக வச்சிடுறேன். என்ன தாம பிடிச்ச மாதிரி ஸ்பெஷல் மெனு அப்படின்னு எல்லாமே நம்ம பேசலாங்க. முதல்ல நம்ம தாளிச்சிடலாம். ரெடி ஆகிட்டு இருக்குங்க. பற்ற வச்சதை எண்ணெய் ஊற்றிட்டேன். டபரா இருக்குங்க, காயட்டும். எப்பயும் போல் பிரியாணிக்கு நமக்கு எல்லாருக்குமே ரெசிபிஸ் தெரியும். அதனால் இன்றைக்கி ரெசிபி இல்லைங்க, ஆனால் எல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு மிளகா மட்டும் உங்களுக்கு காட்டிட்டு அரைக்கலாம் அப்படின்னுக்காக வச்சுருக்கேன். எப்பவுமே நான் இந்த மாதிரி மிளகா ஊற வச்சு அரைச்சி தான் செய்வேங்க. காரம் கம்மியாக இருக்கும், கலர் நல்லா கொடுக்கும். கலர் கொடுக்கறதுக்காக நான் இந்த காஷ்மீரி சில்லி ஒரு 4-5 ஊற வச்சுருக்கேன். அஞ்சரை பெட்டி புதுசாக சௌமியா வாங்கி கொடுத்தாங்கங்க. ஷார்ட்ஸில் கூட போட்டிருந்தேன். எல்லாம் நிறச்சி வச்சுருக்கேன். அப்படியே ஒரு நிறுத்தமாக ஓப்பன் பண்ணி போட்டோமா அப்படின்ற மாதிரி ரொம்ப நாள் ஆசைங்க. நீங்கள்லாம் இந்த மாதிரி வச்சுருப்பீங்க. அதாவது எனக்கும் அஞ்சரை பெட்டிக்கும் ராசியே இல்லைன்னு சொல்லலாம். நான் இதில் 3 அஞ்சரை பெட்டி, இந்த கடுகு மிளகு சீரகம் வைப்போம் இல்லைங்களா, அதை மாற்றிட்டேன். என்ன வாங்கினாலும் அந்த விளிம்பெல்லாம் உடஞ்சி போகுது. அதனால் இன்றைக்கி சௌமியா நீ போட்டு கொடு சௌமியா அப்படின்னு ஆன்லைனில் போட்டாங்க. எவ்வளோமா? 250 தானே? 280. லைட் வெயிட்டாக தான் இருக்குங்க. என்ன ஒன்று நீட்டாக இருக்குது டப்பா. கொஞ்சம் கை விட்டு எடுக்கிறது கஷ்டம், இருந்தாலும் பரவாயில்ல. பிரியாணி தாளிச்சிடலாங்களா? அப்புறம் இன்றைக்கி ஏன் அந்த மாதிரி ஹெட்லைன் கொடுத்தேன்னு கேட்டிங்கன்னா, தாமு வந்து மும்பைக்கு போக போகிறார். ஸ்ரீடியிலே லைவில் தாமு சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டேன். இல்லைம்மா அப்படின்னு சொன்னால், நீ கூட சொல்லு தாமு அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து ஸ்ரீடியிலே சொல்லிடு தாமு அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சொல்லக்கூடாதுன்னு இல்லைங்க, அப்போ நாங்கள் டிசைட் பண்ணல, அட்டன் தான் பண்ணிட்டு இருந்தார். நம்ம தெளிவாக இப்போ சொல்கிறாங்களே, தாமு வந்து விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட். அதாவது படங்களுக்கெலாம் வந்து பின்னாடி அந்த இமேஜின் வரும் இல்லைங்களா, ஒரு அரண்மனை மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம காலத்துலாம் செட்டு போடுவாங்க. இப்போ அந்த செட்டுலாம் கிடையாதுங்க, இவங்க அப்படியே ட்ராயிங் பண்ணிவிடுவாங்க. அதை நீங்கள் சொன்னால் தெளிவாக இருக்குமா? அவெஞ்சர்ஸ், அவதார், அந்த மாதிரி அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற பிக்சர்ஸ் எல்லாம் வந்து இவங்க வந்து அது மாதிரி வரைவாங்க, வரைஞ்சி கொடுப்பாங்க. தாம் வந்து அது வரைகிற மாதிரியான இதுதான். அந்த இமேஜினை ஃபார்ம் பண்ணுவார். அதெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் இவன் பண்ணானான்னு கேட்டு இவன் பண்ணல, பண்ணியிருக்காங்கல்ல, அது மாதிரி இவங்க பண்ணுவாங்க. அப்புறம் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் என்னப்பா இப்போ ஒர்க் பண்ணியிருக்கேன்? தமிழ் படம் கம்மி, இங்கிலீஷ் படம் தான். முதல்ல இவன் என்ன படித்ததாம், நீ என்ன படிச்சிருக்கேன்னு சொல்லி எல்லாருக்கும். வந்து ட்ரிபிள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் தான் முடித்தேன். இது வந்து ஓன் இன்ட்ரெஸ்ட்னால ஞாபகம் இருக்கா, 12th வரைக்கும் நான் கேட்டேன் சினிமாவுக்கு போகிறேன். நீ என்ன சொன்ன? டிகிரியை கொடுத்துட்டு என்னன்னா சொல்லுங்க. ஏன்னாங்க எங்கக்கா அது நம்ம லைனுக்கு இது புதுசுங்க. இந்த மாதிரியான விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட்ன்றது நம்ம, அதாவது நாங்கள் ஃபுல்லாக எங்கள் லைன் ஃபுல்லாக எங்கள் வீட்டுக்கார சைட்லேயும் சரி எங்கள் சைட்லேயும் சரி பிஸ்னஸ் பீப்புள் தான். நாங்கள் ஒர்க்கிங் கிடையாது. இந்த கரண்டி வாங்கிட்டு வந்துடுற அந்த பையன் பூத்தா பைத்து தலையில நினச்சிக்கிறான் உன் பிள்ளை. வா வா வா, முதல்ல வா. அர்ஜென்ட் இல்லை. வெங்காயம் வதங்கட்டோங்க, எப்படியும் ஒரு 20 நிமிஷம் தான் ஆகும். பிஸ்னஸ் பீப்புள் தான். ஆனால் நாங்கள் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்து, இல்லை நம்ம பிஸ்னஸே நம்ம பசங்களுக்கு வேணாம், எல்லாமே வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்டில் தான் படிக்க வச்சோம். 3 பேருமே இன்ஜினியர் தான். தாமோவில் +2 எழுதணும் கேட்டான். நல்ல மார்க் தான் எடுத்தான். +2ல் கேட்டான், இந்த மாதிரிம்மா நான் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறோம்மா அப்படின்னு சொன்னான். அப்போவே சின்ன வயசுலேயே அவங்க அப்பா கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப் வாங்கி கொடுத்துருந்தாரு. எதெல்லாம் வரைவான், அந்த பொம்மை தலையெல்லாம் வரைவான். அவனும் அவங்க தாத்தாவும் ரொம்ப பரவாயில்ல அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறான் போது நான் வேணாம், அவங்க அப்பாக்கிட்டே நான் இதை கொண்டு போகல. ஏன்னா கொண்டு போனால் அது எடுப்படாதுன்னு தெரியும். நானே அவனை சமாதானப்படுத்தினேன். உங்கள் அப்பா எப்படியும் ஒத்துக்க மாட்டார், நீ இன்ஜினியரிங் படிச்சுடு, அதுக்கப்புறம் நீ என்ன வேணால் பண்ணு, சேஃபர் சைடுக்கு அது ஒரு டிகிரி இருக்கட்டும். அதை முடிச்சுட்டு இவனுக்கு முன்னாடி மாதவனும் வந்து ட்ரிபிள் தான் படிச்சிருந்தாங்க. நீ ட்ரிபிள் அவன் அப்போ சொன்னான் ட்ரிபிள் நல்ல ஸ்கோப் இருக்குமான்னு சொன்னான்.
AAA படிச்சுக்கோ, நீ விஷுவல் கம்யூனிகேஷன் எங்கன்னா சுற்றிட்டு கெத்திட்டு வந்து அதில் ஜெயிக்க முடியாத பட்சத்தில் இவன் AAA இருக்கும்போது அங்கே எதனா ஒர்க் இருக்கும்போது அப்படியே கை தூக்கி விட உனக்கு வசதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி AAA சேர்த்தோம். நல்லா படித்தார், ஒரு அரியர் கூட வைக்கல, பாஸ் ஆகி வந்து உடனே அப்படியே பிரசாத்ன்ற ஒரு கம்பெனியில் வந்து சும்மா காப்பி பண்ணுற மாதிரியான ஆல்ரெடி இருக்கிறத இந்த சிடியில் போட்டு காப்பி பண்ணி கொடுக்குற மாதிரியான. பழைய காலத்துல டேப் ரெக்கார்டர்ல படம் எடுத்து வச்சிருப்பாங்கல்ல, அதெல்லாம் டிஜிட்டல் படமா மாத்துது. இப்போ ஹாட்ஸ்டார்ல பழைய படம் பார்ப்போம்ல, அதெல்லாம் இதுல இருக்கும். அந்த மாதிரி படத்தை எடுத்து நான் சிடியில் டிஜிட்டலாக மாற்றுவேன். அப்போ தான் வந்து அங்கே இளையராஜா அந்த இதுக்கெல்லாம் வருவாராம். அவரை பார்த்தோமா இவரை பார்த்தோமான்னு வந்து சொல்லுவான். நடுவில் ஒரு அங்கே தான் விஜய் டிவி செட் இருக்கும் பிரசாத் லேப்ஸில், எல்லாம் டிவி பிரியங்கா எல்லாரையும் பார்ப்பேன். அப்புறம் வந்து நடுவில் ஒரு ஆசையும் வந்தது அவருக்கு, அம்மா நான் நடிக்கட்டுமாம்மா அப்படின்னு கேட்டு, விஜய் சேதுபதி தான் கருப்பாக இருக்கார், அவர் நடிக்கும் போது நான் நடிக்கக்கூடாதாம்மா அப்படின்னு கேட்டான். சரிடா பண்ணு அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து அது மியூசிக் ஆல்பம் பண்ணி சேது நல்லா போய் பார்த்தேன். அப்புறம் வந்து அம்மா நடிக்கிறது ரொம்ப இதுவாக இருக்குது, எனக்கு நான் அந்தளவுக்கு அழகாக இல்லைம்மா, முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு, டைரக்ஷன் பண்ணுறோம்மா அப்படின்ட்டேன். சரி பண்ணுப்பா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு நான் பண்ணேன் +2 லீவ்லையாப்பா +1 காலேஜ்லேயே இல்லை ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருந்தேன். காலேஜ் ஜாயின் பண்ணிட்டு இந்த செமிஸ்டர் லீவில் வரும்போது ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டு அங்கங்கே மலைகள் இதுங்கெல்லாம் ஏறி போயிட்டு ஒரு படம் எடுத்தாங்க, ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தான். அதை அவன் தனியாக ஒரு யூடியூப்பில் அப்போ அப்லோடும் பண்ணான். அப்போ வந்து வெறுத்து போயிட்டான்மா, டைரக்ஷனே வேணாம்மா, ஃப்ரெண்ட்ஸே கேட்க மாட்டுறாங்கன்னா வெளியால் வச்சு எடுமா மேய்க்கிறது ரொம்ப கஷ்டமாக கட்டி இதே ஆகுது, டைரெக்ஷன் வேணாம்மாண்ணா. எதுக்கு நாம் வேணான்னு சொல்லிக்கின்னு அதுக்கு அவங்க மனசை நோவடிச்சு நீ தான் என்னை வேணான்னு சொன்னேன்னு சொல்லி நம்ம மேலே பழிப்படுவாங்க. சரிப்பா போப்பான்னு சொல்லி விட்டா அவர் எங்கே போயிட்டு திரும்பி இங்கே நம்மக்கிட்டே திரும்பி வந்தார். காலேஜ் முடித்தார். அப்புறம் சொன்னல அந்த காப்பி பிரசாத்தில் வந்து அப்புறம் அங்கே வந்து புதிய தலைமுறைக்கு போனார். அங்கே போயிட்டு அங்கே தான் வந்து அந்த நான் இதுக்கு தனியாக ஒரு பிரத்யேகமாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது லிங்க் தரேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். அப்போது எலெக்ஷன் என்ன ஏன்னு தெரியல, 2019 மோடி PM ஆனது. அப்போ வந்து அந்த எலெக்ஷன் ரிசல்ட்லலாம் பார்த்தீங்கன்னா புதிய தலைமுறையில் ஸ்டாலின் இவரெலாம் வந்து அது என்ன டான்ஸ், அது கங்கம் ஸ்டைல் டான்ஸ் எல்லாம் ஆடுற மாதிரி குட்டியாக இமேஜ் வந்து போவோம். அப்போ நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க, எப்போவுமே எலெக்ஷன் ரிசல்ட் வந்து சின்ன பசங்க பார்க்க மாட்டாங்க, இந்த வாட்டி உட்காந்து ஆர்வமாக பார்த்தாங்க, நாங்களும் பார்த்தோம், புதிய முயற்சி நல்லா இருந்தது அப்படிலாம் சொன்னாங்க. அதுக்கு இப்போ எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. புதிய தலைமுறையில் அவங்க அந்த லோகோவில் வந்தாலும் அது பிரத்யேகமாக தாமு மட்டுமே உட்காந்து டே அண்ட் நைட் பண்ணுவாங்க. அன்றைக்கி இதெல்லாம் தான் அந்த வீடியோவில் நான் பேசியிருக்கேன். அன்றைக்கி காலையில் கிளம்புறான், ரிசல்ட் அன்றைக்கி காலையில் கிளம்புறான், இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டா அந்த இமேஜ் எல்லாம் பண்ணி சப்மிட் பண்ணிட்டாப்ல. அப்புறம் அன்றைக்கி காலைல 9-10 மணிக்கு ரிசல்ட் வெளியாக போது 6 மணிக்கெலாம் வர சொல்லியிருந்தாங்க. அப்படின்றதால தாமு வந்து கிளம்பும் போது எப்படி இருக்கோ போதோமோ இதோட ரிசல்ட்டு, அதாவது எலெக்ஷன் ரிசல்ட்டை விட இவன் அது மாதிரி பண்ணி முதல்ல ஒரு பொலிட்டிஷியனை ஒரு பெரிய இமேஜில் இருக்கிறவங்கள இது மாதிரி போடும்போது அதோட வெளிப்பாடு அதை எப்படி எடுத்துப்பாங்க, மக்கள் எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி பயந்துங்கன்னே போனான். நான் என்ன சொன்னேன், எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கோ, கவலைப்படாத, நீ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் தான் அன்றைக்கி வந்து வெளியே அனுப்பிச்சேங்க. அப்போ வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே நம்ம இந்த மிளகாவை அரைச்சி கொண்டு வந்துடலாம். ஒரு 10 ரிசல்ட் வந்துச்சு. அப்புறம் வந்து இவ ஆஃபீஸில் இருக்கிறா, நானும் எங்கள் வீட்டுக்காரெலாம் வீட்டில் பார்த்துட்டுருக்கோம். ரிசல்ட் வந்துடுச்சு. எல்லாருமே வந்து நல்ல கமெண்ட்டாக கொடுத்துன்னு இருந்தாங்க. எல்லோரும் வந்து புதிய தலைமுறை தான் போட்டு பார்த்துன்னு இருந்தாங்க. அப்போ நான் எங்கள் வீட்டுக்காரெலாம் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொன்னோம், இது மாதிரி இதை தாமு தான் பண்ணான், என் பையன் தான் பண்ணான் அப்படின்ற மாதிரி நாங்கள் சொல்லிகிட்டு இருந்தோம். அது வந்து ஆனால் அதுக்கப்புறம் வந்து விஜய் அன்னைக்கு தமிழிசை மேடம் சொன்னோம், தமிழிசை மேம், வைரமுத்து எல்லாருமே எனக்கு கால் பண்ணி பேசினாங்க. தினத்தந்தி கூப்பிட்டு அவார்டு கொடுத்தாங்க. அப்புறம் வந்து அன்னைக்கு வந்துட்டான். திரும்பி வந்து மதியம் வந்துட்டியா? திரும்பி நம்ம போகணுமே, வந்துட்டு திரும்பி கூப்பிட்டாங்கன்னு போனேன். வந்துட்டான் ஒரு மதியம் வந்துட்டான். அதுக்கப்புறம் அது கொரோனா டைமு, அது வந்து 21.
அது நல்ல ரிசல்ட்டை கொடுத்துச்சுங்க. இதே மாதிரி திரும்பி வந்து எப்பயோ புதிய தலைமுறை இஞ்சி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சிங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சொல்லிட்டு இருந்த மாதிரி எந்த அளவுக்குன்னா டாப் ஹாப்பியஸ்ட் டேன்ற மாதிரி இதுக்கப்புறம் அந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ் டேங்கிறது. எல்லாரும் ஆஃபீஸில் செக்யூரிட்டியானதுலேருந்து எந்த வரைக்கும் தம்பி சூப்பர்ப்பா சமட்டியாக இருக்குப்பா அப்படின்ட்டு பயங்கரமாக பாராட்டு. நிறைய இன்டர்வியூலாம் வந்து எடுத்தாங்க. இந்த மாதிரிலாம் ஆனால் எந்த இன்டர்வியூ வரலையே. நான் அப்போதான் கரெக்டாக கம்பெனி மாறிட்டேன். உன்னை எடுக்கல, புதிய தலைமுறையில் கம்பெனி எடுத்தாங்க. கம்பெனியை புதிய தலைமுறையை எடுத்தாங்க. அது வந்து இப்போ ட்ரெண்ட் மார்க் மாதிரி ஆயிடுச்சு. எல்லாரும் அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஏஐலாம் வேற வந்துருச்சு. அப்புறம் பொங்கல் அப்போ ஒரு காளை மாடை அப்படி குச்சி ஜல்லிக்கட்டுக்கு குச்சி வர மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் அந்த காளை மாடு. இந்த இதெல்லாம் இமேஜ் போட சொல்கிறேங்க. அதுவும் பண்ணால் அதுக்கப்புறம் இப்போ நிறைய பேர் அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பொங்கல் ஜல்லிக்கட்டுனா அந்த காளை மாடை ஓடுற மாதிரி இதெல்லாம் பண்ணும்போது அப்புறம் வந்து அங்கே புதிய இந்த டைம்ல தான் உனக்கு நம்பிக்கை வந்துச்சா? ஏதோ தமிழ் படிச்சு நினைச்சியா இல்லை பயந்துச்சா? நம்பிக்கை இல்லாமையா உன்னை முதல்ல வந்து வேலையில் இழுத்து விடாமல் வந்து சரி போ செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சோம். எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நம்பிக்கைன்றது எப்பயுமே இருக்குது தான். அப்புறம் வந்து அதுக்கப்புறம் எங்கே வந்தேன் புதிய தலைமுறையில் இவனோட எய்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி படங்களுக்கு பண்ணுறது தான். புதிய தலைமுறையில் இருக்கும் போது என்ன மாதிரியான வரும்னு கேட்டிங்கன்னா அப்போ வந்து லோகோலாம் கலர் மாற்றினாங்க, பின்னாடி இருக்க ஸ்க்ரீன் கலர்லாம் மாற்றினாங்க. அதெல்லாம் இவன் இருக்கும் போது தான் மாற்றினாங்க. அப்புறம் வந்து அவங்க எப்படின்னா மோடி சென்னை வருகிறார்னா காலைல சொல்லுவாங்க, உடனே பண்ணிடணும். அந்த மாதிரி பண்ணணும். இது வந்து வேற மாதிரியா? அப்படி கிடையாது. அங்கே வந்து இந்த எழுத்துக்களோட தான் விளையாட முடியும். வருகிறார், ரிசல்ட் வெளியே வருது, இது மாதிரியான எழுத்துக்களில் தான் வந்து டக்குன்னு ஒரு பிரேக்கிங் நியூஸ் வருது, ஸ்வைன்னு அதை பண்ணோம் இது மாதிரி தான் பண்ண முடியும். ஆல்ரெடி அந்த பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு பிரேக்கிங் நியூஸுன்றது ஒரு சவுண்டோடு வர மாதிரி இருக்குன்னா அதை பண்ணிகிட்ருப்பாங்க. அதே தான் யூஸ் பண்ண போகிறாங்க. இவங்க வந்து டக்குன்னு ஒரு ஹெட்டிங் பண்ணணும், இந்த மாதிரி தான் பண்ணணும். இவனோட லைஃப்பில் வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியாது, அதே இதில் தான் இருக்க முடியும். அப்போ அவன் பார்க்கும்போது இந்த சினிமாவில் பண்ணணுன்ட்டு தான் அவனோட ஆசை. அப்படின்னும் போது அடுத்த கம்பெனிக்கு ஜாயின் பண்ணி இன்டர்வியூ பண்ணார். என்னப்பா பண்ணேன், எங்கேப்பா போனேன்? சென்னையிலே ஒரு கம்பெனி, சினிமாவில் பண்ணுற கம்பெனி. அங்கே போய் ஜாயின் பண்ணி இங்கே இருக்கும் போது இந்த கம்பெனி வந்து கொஞ்சம் சின்ன கம்பெனி, தமிழ் படங்கள் தான் பண்ண முடியும் அப்படின்னும் போது அதில் ஒரு 1 இயர் இருந்தியா இருந்தேன். அவங்க இருந்தார். அது ஷிஃப்டில் போவோம். அதுக்கப்புறம் வந்து வேறு கம்பெனிக்கு ட்ரை பண்ணும்போது அதுக்கு ட்ரை பண்ணும்போது பெங்களூர் போனார். பெங்களூரும் நம்ம வந்து எங்களுக்கு ரொம்ப ஈஸி தாங்க. ஆல்ரெடி நான் நிறையா சொல்லியிருக்கேன். எங்கள் அப்பாவோட நேட்டிவ் பெங்களூர், எங்கள் வீட்டுக்காருக்கு அவங்க அக்கா இருக்கிறது பெங்களூர். ஸோ அவர் நிறைய போய் வந்திருக்காரு. நாங்கள் பசங்க சின்ன வயசுலேருந்து அடிக்கடி பெங்களூர் போகிறதுனால எங்களுக்கு பெங்களூர் போகிறது அந்தளவுக்கு வருத்தமாக தெரியல. பெங்களூர் போயிட்டு அங்கே ஒர்க் பண்ணார் 1 இயர். அங்கேருந்து திரும்பியும் ரொம்ப ஆனால் அவங்க ஃபீல் பண்ணுவான்மா எப்போம்மா வரணும், என்னம்மா பண்ணணும் அப்படின்னு நிறையா ஃபோனில் பேசுவான். அங்கேருந்து வேறு கம்பெனிக்கு கிடையாது. பெங்களூர் போகிறதுக்கு முன்னாடி கொரோனா இருந்ததுங்களா. அந்த கொரோனா டைமில் என்ன பண்ணால், அம்மா புதிய தலைமுறையில் வந்து லேடிஸ் எல்லாம் வந்து கூப்பிட்றாங்க. இப்போ ஒரு கூட பின்ன புதிய யுகத்தில் வந்து கூட பின்ன தெரியுமா, அப்போ நீங்கள் வந்து அதை கூட பின்னுற மாதிரி பேசி பண்ணி காட்டி லேடிஸை என்கரேஜ் பண்ணுற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நடக்குது. நான் அப்போ டசல்ஸ் போட்டிருந்தேன், வாமா வந்து பண்ணுமா அப்படின்னு சொன்னான். நான் அப்போ தான் யூடியூப்பு எங்களுக்கெல்லாம் செல்ஃபோன் வாங்கி கொடுத்தாரு எங்கள் வீட்டுக்கார். முதல்ல அவர் மட்டும் தான் வச்சுட்டு இருந்தார். அப்புறம் பையன் காலேஜ் போனால் அப்புறமா இவங்களுக்கெல்லாம் தேவைகள் முடிஞ்ச அப்புறம் தான் வீட்டில் இருக்கிற எனக்கு வந்து செல்ஃபோன் வாங்கி கொடுத்தாங்க. யூடியூப் நிறையா பார்த்துட்டு இருப்பேன். அப்போ வந்து போடா நானே யூடியூப் ஆரம்பிக்கலான் இருக்கேன், அதுக்கு எனக்கு கண்டென்ட் வேணும், நான் வரமாட்டேன்ட்டான்னு அப்போத்துக்கு அவனை சமாளிக்க சொன்னதை பிடிச்சிக்கிட்டு கொரோனா டைமில் நீ யூடியூப் ஆரம்பிச்சே ஆகணும்னு ஒரே அடம் பிடிச்சி ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன ஃபேஸ் காட்டாமல் தான் பண்ணுவேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி இப்படி புத்துக்கான்னு அப்படியே போயின்னு இருந்தது. அப்போல்லாம் அந்தளவுக்கு ரீச் இல்லை. இந்த பையன் அவன் வாழ்க்கையில் இது பண்ணுறதுக்கு என்னெல்லாம் படிச்சிருக்கான் தெரியுங்களா. இதுக்கு நடுவில் நாங்கள் வேலூரில் தான் இருந்தோம்.
இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வச்சிங்க. தக்காளி சேர்த்துடுறேன். அப்போல்லாம் வாய்ஸ் ஓவர் கொடுத்து அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தோம் டைம் பீயிங்க்கு. பெங்களூர் இருக்கும்போது தான் நந்து கல்யாணம் ஆயிடுச்சு. அதனால தான் அந்த மேரேஜ் சீரீஸோட போடல. சீரக சம்பா அரிசி தான் ஊற போட போகிறேங்க. மீனெல்லாம் ஊர்லேருந்து மூட்டை மூட்டையாக வாங்கி வந்து வச்சுருந்தேன். வண்டு வந்துடுது அப்படின்றதுனால இப்போலாம் தேவைக்கு வாங்கிக்கிறேங்க. இங்கே சென்னையில் எங்கள் ஏரியாவில் 180 ரூபாங்க கிலோ. உங்கள் ஊர்லலாம் என்ன விலைன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். 3 இதுக்கு நடுவில் நாங்கள் வந்து வேலூரில் தான் இருந்தாங்க. வேலூரில் தான் இவங்கெல்லாம் ஸ்கூலிங் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக காலேஜ் ஜாயின் பண்ணும்போது சென்னைக்கு வந்து ஜாயின் பண்ணாங்க. ஏன்னா எங்கள் வீட்டுக்காரோட நேட்டிவ் சென்னை. எனக்கு வந்து ஒரு ஆசை இருந்தது, நம்ம சென்னையில் தான் செட்டில் ஆகணும் அப்படின்ற மாதிரி. அப்போ நிறையா ட்ராமா, பீச்சு, கோயிலெலாம் நிறையா போகலான்னு ஒரு ஆசையில் சென்னையில் தான் நான் செட்டில் ஆவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பசங்களை ஒவ்வொருத்தராக சென்னைக்கு அனுப்பிச்சேன். சென்னையில் தான் இருந்தாங்க. அப்போது நான் வந்து இந்த டசல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இல்லைங்களா. போராடி நிறைய பேர், அதாவது வீட்டில் இருந்து ஆரம்பிக்கிற ஒரு பிஸ்னஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆரம்பிக்கணும். ஒவ்வொருத்தருக்கா ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி அப்படியே அதை டெவலப் ஆகி மார்க்கெட் லெவலுக்கு போச்சு. அங்கே இருக்கலாம் வந்து பண்ணி கொடுங்கன்னு கேட்கும் போது நிறைய ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிது. அப்போ நான் என்னுடைய கெரியரில் பீக்கில் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த பையன் சரி பண்ணான். அதாவது காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது சரியாக சாப்பாடு இல்லை, லோன்லியாக அண்ணாங்களோட தான் இருந்தாலும் நான் வேணுன்ற மாதிரி லோன்லியாக ஃபீல் பண்ணி, நீ சென்னைக்கு வா அங்கே என்ன பண்ணுற, நீ அப்பாவும் தனியாக என்ன பண்ணுறீங்க போதும். அப்போ இவருக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமே ஆச்சு. கொஞ்சம் பிஸ்னஸ்லாம் குறைச்சிக்க ஆரம்பித்தார். நான் மட்டும் செம்மையாக இருந்தது எனக்கு அப்போ டசில்ஸ் பண்ணுறது. நானும் அவர் மட்டும் தானேங்க சிம்பிளாக சமைச்சிடுவேன். ஒரு வாரத்தில் 2 நாளாச்சும் கொஞ்சமாச்சும் நான்வெஜ் பண்ணிட்டேன்னா டக்குன்னு போயிட்டு சாரீஸ் நானே வாங்கிட்டு வருவேன். வண்டி ஓட்டுவேன், நானே வாங்கிட்டு வருவேன், ஃபினிஷ் பண்ணுவேன், கொண்டு போய் மறுநாள் கொடுப்பேன். என்ன டைமிங் சொல்கிறேனோ அந்த டைமிங்கில் கொடுப்பேன். போய் கழுத்தட்டி இந்தாங்க 12 மணினாலும் நாளைக்கு காலைல கல்யாணம்னா நம்பி கொடுப்பாங்க, போய் கொடுத்துட்டு வருவேன். மார்க்கெட்டில் இருக்கிறவங்கலாம் வந்து, அதாவது ஆரி ஒர்க் பண்ணுறவங்கலாம் எனக்கு தெரிய ஆரம்பித்து ஒர்க் கொடுத்தாங்க. அவ்வளோ செம்மையாக பீக்கில் இருக்கும்போது இந்த பையன் நீ வந்தே ஆகணும், நீ வந்தால் தான் நான் இது பண்ணுவேன்ட்டு நான்வெஜ்ஜெல்லாம் விட்டுட்டு என்னை சதி பண்ணி சென்னைக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. நானே வர வச்சுட்டோம். அங்கே ஸ்டாப் பண்ணோமா. அப்புறம் இந்த யூடியூப் ஆரம்பிச்சு சொல்லிவிட்டு யூடியூப்பில் அப்படி டல்லாக போயிடுது. எப்போவுமே வியூஸ் போகலன்னா நமக்கும் கொஞ்சம் என்னடா நான் எவ்வளோ தான் பாடுபட்டாலும் வியூஸ் போகலே அப்படின்ட்டு அது ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்ததுங்க. இப்போது நீங்கள் நிறைய பேர் நம்ம சேனலில் பார்க்க ஆரம்பித்து நிறைய பேர் ஆதரவு கொடுக்குறீங்க. வந்து சென்னையில் இருக்கும்போது ஆரம்பித்தோம். கொரோனா டைமில் சின்ன போட்டுருக்கோம். உடனே பெங்களூரில் வேலை கிடச்சிருச்சு. சரி நான் கிளம்புறேன்னு போயிட்டேன். அப்போ யூடியூப் பெருசாக நம்ம போடலன்னாலும் ஓடனா தானே அங்கே போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். வீட்டில் இருக்கான் இன்னொரு பையன் இருக்கான் எனக்கு, அவனும் நல்லா எடுப்பான். இவனே நான் நம்பி இருக்கிற மாதிரி இல்லை, அவனும் எடுப்பான். ஆனால் நம்ம சின்ன ஆரம்பித்து விட்டது சின்ன யூடியூபர் வியூஸ் போகல. அப்போ நம்ம எப்படி இன்ட்ரெஸ்ட் காட்ட முடியும் சொல்லுங்கள். அது அப்படி தான் போயிட்டு இருந்தது. இவன் எப்போனா வருவான், பெங்களூர் தானேங்க, 2 வாரத்துக்கு ஒரு தாட்டி கண்டிப்பாக வந்துடுவார். அப்போ நாங்கள் எதெல்லாம் எடுப்போம் பண்ணுவோம், இங்கே இருக்க பையன் ஹெல்ப் பண்ணுவான், அப்படி போயிட்டு இருந்ததுங்க. ஆனால் வியூஸ் போல். அப்போ இவன் பெங்களூரில் இருந்தது எனக்கு அந்தளவுக்கு வருத்தமாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் என் பெரிய பையன் சிக்கன் கழுவி வச்சுருந்தேங்க, சேர்த்துடலாங்களா. அப்போது என் பெரிய பையனுக்கு கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருந்தேங்க. அந்த பிஸியில் இருந்தேன். கல்யாணமும் முடிஞ்சுது. கல்யாணமும் நாங்கள் வந்து கொஞ்சம் வீடியோஸ் எடுத்தோம். அதாவது ஒரு பாப்புலராக இருந்தால் இது நல்லா நம்ம வந்து ஒரு ஃபேஸை காட்டி இது மாதிரிலாம் பண்ணும்போது தான் அந்த வீடியோஸும் எடுக்க முடியும் இல்லைங்களா. ஓரளவு அப்போ எனக்கு ஐடியாஸ் இல்லை என்னென்ன மாதிரி எடுக்கணுன்ற மாதிரி. ஆனால் எடுத்தோம் சூப்பராக. நாங்கள் வந்து பச்சை பந்தல் போடணும்னு ஆசைப்பட்டேன். அது மாதிரிலாம் போட்டு நிறைய வீடியோஸ்லாம் எடுத்தோம். அதெல்லாம் எங்கள் தாமம் அப்லோடும் பண்ணல. அப்போ நம்ம வந்து பெங்களூரில் இருந்தால் அது இல்லாமல் நான் சொல்கிறேனே ஒரு இப்போ கூட நம்ம கிருத்திகை காட்டல பாருங்கள். சோஷியல் மீடியாவில் எல்லாமே காட்டணுமா அப்படின்னா நமக்கு கொஞ்சம் பயமாகவும் இருந்தது, அதனால காட்டல. இப்போ வந்து அப்புறம் இப்போ நம்ம திருப்பதி இந்த மாதிரி டூர்லாம் நிறையா போக நமக்கு நிறையா வியூஸ் வந்திருக்குது. நிறைய பேர் வந்து தொடர்ந்து பார்த்துட்டு நிறைய அதையும் நீ தான் ஆரம்பிச்ச. நாங்கள்
அதையும் இவன் திரும்பி என்ன பண்ணாங்க, இப்படி கல்யாணம் ஆகிட்டு இருக்குங்கன்னா இங்கே நான் இந்த வேலை பிஸியாக இருக்கேன்னா பெங்களூரில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். டெய்லி ஃபோன் பண்ணி அம்மா நான் உன்னை மிஸ் பண்ணுறேம்மா நீ என்னம்மா பண்ணுற அப்படின்ற மாதிரி வரும்போதெல்லாம் ஃபோன் பண்ணும்போதெல்லாம் வருத்தமாக பேசுவான், வரும்போதெல்லாம் என்னை விட்டுட்டு போகிறது கவலைப்படுற மாதிரி பண்ணுவான். இப்படி போயிட்டு இருந்ததுங்க. அப்போ அங்கேருந்து அவனோட கெரியர் அடுத்த வேலைக்கு போகணுன்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் ஐக்கில் ஒரு வேலை தேடினா சென்னையிலே ஒர்க் ஃப்ரம் ஹோம், பெங்களூர்லேயே வேறு ஒரு கம்பெனி ஜாயின் பண்ணார். ஆனால் அது ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டிலே இருந்தது, யூடியூப்பாக நல்லா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அண்ணியோடலாம் இருக்கலான்ற ஒரு ஆப்பில் புது வீடும் வந்தோன்றதால 3 வருஷம் கிடைக்கும். புது வீடும் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம், புக் பண்ணிட்டோம். இது கன்ஸ்ட்ரக்ஷன் போயிருந்தது, அப்பப்போ வந்து பார்க்குறது இதை வேலைக்காக ஆசையாக அங்கேன்னு வந்தார். 3 வருஷம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்தியாப்பா? 3 வருஷமா? இந்த 3 வருஷம் தான் யூடியூப் வந்து நம்ம நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம பண்ணுற பூஜைகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது. அந்த கிருஷ்ண ஜெயந்தி பலகாரங்கள்லாம் நல்லா போக ஆரம்பிச்சது. அதனால் அதெல்லாம் நீங்கள் பார்த்து நிறைய ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சு இப்போது நம்ம சேனல் ஓரளவு நல்லா போகுதுங்க. ஷார்ட்ஸும் நல்லா போகுது, லாங் வீடியோவும் ஆதரவு கொடுத்து நல்லா போயிட்டு இருக்கா. ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கிறதுனால ஒர்க் பண்ணிட்டு கூப்பிடுவேன், வந்து வீடியோ எடுத்து எடிட் பண்ணிடுவேன். அதனால நம்ம ரெகுலராக போடுறோம். இதுக்கு நடுவில் சௌமியா வந்தாங்க. சௌமியாவும் கொஞ்சம் எடுப்பாங்க இருந்து. எங்கள் 2வது பையனும் எடுப்பார். இவன் பெங்களூர் இருக்கும்போது என் 2வது பையன் தான் எடுத்து எடிட் பண்ணி போட்டுட்டு இருந்தான். இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றதுனால நான் சமைச்சேன்னா கூட ஒவ்வொரு நாள் சீக்கிரம் சமைச்சிடுவேன், ஒரு நாள் லேட்டாக இருக்கும். எப்போ இருந்தாலும் வீட்டில் இருக்க சொல்கிறதுக்கு தாமு வாப்பா வீடியோ எடுப்பா அப்படின்னா எடுத்து போட்டுருக்கிறதுனால உங்களுக்கு அது ஒரு நல்ல ரீச் ஆகுது. ஆனால் இப்போ நான் இதில் கொஞ்சம் என்னோட கரியரில் இப்போ நான் கொஞ்சம் பீக்காக இருக்க மாதிரி. இப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு, அடுத்த வேலைக்கு போகணும். இப்போ இருக்கிற கம்பெனி நல்ல பெரிய கம்பெனிங்க. ஆனால் இப்போ இவங்க வந்து ஒரு பெரிய படம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் அதில் இன்வெஸ்ட் பண்ணதுனால இப்போதைக்கு இங்கே எதுவும் கொடுக்கல. ஸோ அடுத்த ராமாயணம் சொல்லக்கூடாதுல்ல வெளியே. ராமாயணம் இந்தியாவிலே பெரிய பட்ஜெட். இங்கெல்லாம் அடிக்கடிக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க தான். எல்லாம் ஒரு வேலை செஞ்சால் அடிக்கடிக்கு வேறு கம்பெனிக்கு ட்ரை பண்ணலாமான்னு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கும் போது வேறு ஒரு கம்பெனியில் நல்ல ஐக்கு கொடுத்து இப்போ கூப்பிடுறாங்க. ஆக்சுவலாக அது ஹைதராபாத். இந்த ஃபீல்டு வந்து படம்ன்றதுனால சென்னையில் சுத்தமாக இல்லை. இந்த ஃபீல்டில் என்ன ஆச்சு, நடுவில் ஸ்ட்ரைக் வந்துச்சு ஃபாரின்ல. இந்த ரைட்டர் அப்போ வெள்ளக்காரங்க ஹாலிவுட்காரங்க ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இந்த ஃபீல்டே டல் ஆகிடுச்சிங்க. ஏஐ வந்துடுச்சு, எல்லாமே டல் ஆகிடுச்சு. இப்போ ஒரு இந்த கம்பெனி பெரிய கம்பெனி இந்த ஃபீல்டை பொறுத்தவரையிலும் பெரிய கம்பெனி சின்ன கம்பெனி அப்படின்ற மேட்ரு கிடையாது. எந்த கம்பெனிக்கு ஒரு படம் நல்ல ஒரு பெரிய பட்ஜெட் படம் கிடைக்குதோ அப்போ டக்குன்னு ஹயர் பண்ணுவாங்க, ஆளுங்களை எடுப்பாங்க, வேலை கொடுப்பாங்க, வேலையை அவங்கள வச்சு செஞ்சுக்குவாங்க. அந்த மாதிரி தான் இவங்க கம்பெனியில் ஒரு பெரிய படம் இந்த கம்பெனியே தயாரிக்குது அப்படின்றதுனால அவங்க ஒரு தைரியமாக இருங்க அப்படின்ற மாதிரி வச்சு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இவர் கொஞ்சம் வேலைக்காரு அப்படின்றதுனால இவர் அப்படியே நிறைய பேர் அந்த ஸ்ட்ரைக் சமயத்தில் வேலையை விட்டு எடுத்துட்டாங்க. அப்போ நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு. இவர் கொஞ்சம் வேலை தெரிஞ்சவர் அப்படின்றதுனால இவர் கொஞ்சம் அப்படியே சப்ஸ்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் ஐக்குன்றது யாருக்குமே போடல. இப்போது இவர் வேலை தேடணும்னு ஆரம்பித்து ஹைதராபாடு பாம்பே இங்கே 2 தான் கிடைக்குதுங்க. ஹைதராபாத்தில் இப்போ எதுவும் கம்பெனிஸில் சினிமா இல்லாதனால பாம்பேயில் தான் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு கிடச்சிருக்கு. போட்டுமா வான்ற ஆசிலேஷன் இருக்கும் போது தான் நாங்கள் மும்பை வந்தோம். அதாவது ஸ்ரீடியில் கூட நான் உங்களுக்கு சொன்னேன், தாம யோசிச்சுட்டு இருக்கான் மும்பை வரலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். தெரியாது, அதுதான் தெரியாது. பெங்களூரு அப்படின்னா நாங்கள் பயப்படவே மாட்டோங்க. அட்லீஸ்ட் ஹைதராபாத்னாலும் கொஞ்சம் கிட்ட இருக்கே அப்படின்னு பார்க்கலாம். பாம்பேன்றது 24 hours ட்ரெயினில் தான் போக முடியும். இப்போதைக்கு நம்ம எடுத்தது ஃப்ளைட்டில் போய் ஃப்ளைட்டில் வாங்கிச்சோன்னா அதுக்கு இங்கே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணலாமே, அழகாக யூடியூப்பையும் பார்த்துக்கலாமே. ஆனால் இப்போ ட்ரெயினில் தான் போகணும், ட்ரெயினில் தான் வரணும், 24 hours ஆகும். அது மட்டும் இல்லாமல் சேர்ந்த உடனே லீவும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இனிமேல் நம்ம யூடியூபை இந்த 2வது பையன் எடுப்பான். திரும்பி சொல்கிறேன், என் 2வது பையன் எடுப்பான். ஆனால் தாமு வீட்டில் அவரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடையாது, அவர் டெய்லி ஆஃபீஸ் போகிறவர். அதனால் அவங்கள வச்சுக்கிட்டு அவங்கள நம்ம போயிட்டு அங்கேயும் எடுத்து போடலாம். நீ என் கூட வந்துட்டனா 6 மாதம் இருந்து மும்பை எப்படி இருக்குன்னு மக்களுக்கு சொல்கிற மாதிரி எடுக்கலாம்.
அந்த இதெல்லாம் தயவுசெய்து இப்போதைக்கு எனக்கு கமிட் பண்ணாத. ஏன்னா இவனே எங்கே இருக்க போகிறான்னு தெரிய போகிறது இல்லை. பிஜியில் இருக்க போகிறானா, தனியாக ரூம் எடுத்து தாங்க சிரிக்கிறான் பாருங்கள், ரூம் எடுத்து தங்க போகிறானா, எந்த விஷயமும் தெரியாமல் வேலை கட்டிச்சு பேக்கிங் மட்டும் நடந்துட்டுருக்கு. இப்போ 2 நாளில் கிளம்ப போகிறார். இனிமேல் தான் அங்கே போய் ஒரு ஃப்ரெண்ட் ரூமில் பேசி நல்ல காலம் அங்கே ஒரு ஃப்ரெண்டு இருக்கான். ஏன்னா இதுக்கு நடுவில் வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணுவாங்க, நமக்கு வந்து வெல்கம் மும்பைன்னு கூட கமெண்ட்டில் மகாராஷ்டிராவில் போட்டிருந்தாங்க மஞ்சுளா சிஸ்டர் அப்படின்னு. அவங்கக்கிட்ட நான் யூடியூப்பில் கேட்குறேன்டா, யாருன்னா மும்பையில் பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா என்ன ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னும் போது அதெல்லாம் இல்லை, இப்போ அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணாதமா, தேவைன்னா கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னான். இதுக்கு நாளில் நம்ம மும்பை வந்தோம் இல்லைங்களா, அப்போ பாம்பேயில் ஒரு நாள் இருந்தோம். அப்போ வந்து இவர் இன்டர்வியூ அட்டன் பண்ண ஆஃபீஸ் அங்கே இருக்குது, அந்தேரின்ற இடத்துல தான் இருக்குது. அங்கேருந்து ஒரு 10 minutes ட்ராவலில் தான் நாங்கள் ரூம் எடுத்து தங்கியிருந்தோம். அதனால் என் ஆஃபீஸ் இங்கே தான்மா இருக்குது, இங்கே தான் வர போகிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி டாக்கெல்லாம் போயிட்டு இருந்தது. ஸோ மும்பை எப்படி இருக்கும்ன்றத முன்கூட்டி நான் பாபாவின் அருளாலையும் நம்ம கும்புற சாமியின் அருளாலையும் முன்கூட்டி அது எப்படி போயிருக்குதுன்னு பார்த்துட்டு வந்தோம். சித்தி விநாயகர் அங்கே நீ சொல்ல கோயிலில் இதுக்கு நடுவில் வந்து நாங்கள் போன நவராத்திரிலாம் செமையாக கலக்கணுங்க. நாங்கள் அதாவது மற்றவங்களாம் ஆஃபீஸ் போயிடுவாங்க. என் பெரிய பையனுக்கு வீடியோலலாம் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் நான் வீடியோ எடுக்கிறேன்னா எடுக்காதம்மா, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதம்மான்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டான். நான் என்ன கேட்டாலும் வாங்கி வந்து கொடுப்பான், தேடி அலைஞ்சி வாங்கி வந்து கொடுப்பான். அப்புறம் கொஞ்சம் இது க்ளீன் பண்ணி கொடுத்துட்றா, அது க்ளீன் பண்ணி கொடுத்துட்றா, நான் க்ளீன் பண்ணுவேன், அந்த மாதிரி வேலை தான் செய்வான். ஆனால் செகண்ட் சன் வீடியோ எடுப்பாருங்க. நான் தான் சொன்னேன், டே நைட் ஒர்க் பண்ணுறதுனால அவர் அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இதுக்கு நடுவில் நாங்கள் நவராத்திரிக்கு போகும்போது ஜெயகிருஷ்ணா வீட்டில் செம்மையாக தூரம்லாம் போவோங்க, பிளான் பண்ணிப்போம் முதல்ல. ஆனால் இதுக்கு கோச்சுப்பார் சார், முன்னாடி சொன்னியா நீ அப்படின்னு கத்துவார். இவருக்கு முதலே ப்ரோக்ராம் தான் சொல்லணும், நாங்கள் டே இங்கே போகிறோம் அங்கே போகிறோன்னு சொல்லிடணும். அப்படி ஜெயகிருஷ்ணா வீட்டுக்கு போகும்போது நீ என்னப்பா வேலை பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது நான் இது பண்ணுறேங்கன்னா, அப்படியா எனக்கு கூட தெரியுமே இது தெரியுமே அவங்க பேசிக்கும் போது, இல்லை ஆண்டி ஒன்றும் ஐக்கு போடல அப்படின்னும் போது அவங்க காலில் இருந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது அவங்க இதை கொடுத்து இந்த பிள்ளையாரோட இதை கொடுத்து நெக்ஸ்ட் டைம் வரும்போது நல்ல ஜாபில் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவனை பிளஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி சித்தி விநாயகர் கோயில் இருக்கிற இடத்துக்கு தான் அவர் போக போகிறார். அங்கே நீ வீடியோல சொல்லியிருக்கோமா பிரியாணி வாசம் செம்மையாக வந்துட்டுருக்குங்க. கொஞ்சம் புதினா போட்டுக்கிறேன். நான் சொல்கிறேன், நீ மும்பைக்கு வந்துட்டனா இந்த கதையெல்லாம் வச்சுக்காத. என்னால் கிருத்திக்கெல்லாம் விட்டுட்டுலாம் வர முடியாது. நீ எங்கே தங்குறனே தெரியாத போது இதில் நான் வந்து உங்களெல்லாம் நிற்க முடியாது நடு ரோட்டில். நம்ம மும்பைக்கு எப்படி வீடியோ எடுத்து போடலாம்? 3 months to 6 months ஆகட்டும். நீ முதல் ஸ்டேபிளாக ரெடி நில்லு. இதுக்கு நல்ல அவ்வளோ தூரம் போகணுமா, நீ என்ன சத்தாய்க்கிறான்னு தெரியுங்களா. டெய்லி வந்துட்டு ஒரு ஃபோன் பேசிட்டு வந்து, நான் பேசாமல் இங்கே இருந்துட்டுமாம்மா, அவர் இப்படி சொன்னாருமா, இவர் இப்படி சொன்னாருமா, இந்த கம்பெனியில் ஐக் போட்டால் போடுவாங்கம்மா, நான் இங்கே இருந்துட்டுமாம்மா, இப்படி வந்து டெய்லி படுத்துகிறாங்க. நமக்கு இருக்க டென்ஷனில் இந்த டென்ஷன் வேறு. அதனால் யூடியூப் என்ன பண்ணுவேன்னு வந்து வேறு ரொம்ப கவலைப்பட்டுருந்தேன். நான் சொன்னேன், இது வந்து ஃபேஷன், இது வந்து பேஷன். இதில் வந்து பணம்லாம் நமக்கு அவ்வளோ வர்றது இல்லைங்க, வரவே இல்லைன்னு போய் சொல்ல மாட்டேன். ரொம்ப மினிமலாக தான் வந்துட்டுருக்கு. மாதம் 3000 ரூபா. இப்போ பண்டிகை டைமில் கொஞ்சம் நல்ல வியூஸ் போச்சுன்னா அப்போ வந்து ஒரு 6000 to 7000 அப்படி வருதுங்க. இவ்வளோ மினிமலான அமௌண்ட்டுக்காக இவனோட கெரியரை நம்ம நிறுத்த முடியாது இல்லைங்களா. பார்த்துக்கலாம். செகண்ட் சன் சொல்கிறான், அம்மா நான் எடுக்கிறேம்மா அவனுக்கு அப்படின்னு இருக்கான். இனிமேல் வந்து காலையில் எது சமைச்சிட்டேன்னா அவர் கிளம்புறதுக்கு முன்னாடியே வீடியோ எடுத்துட்டாருன்னா இன்றைக்கி என்ன சமையல் இதெல்லாம் போடலாம், நிறைய ரெசிபீஸ் எல்லாம் அவர் சாட்டர்டே சண்டே வச்சு ஷூட் பண்ணிக்கலான்னு இப்போ ஒரு ஆசை வந்திருக்கு. வியூஸ் போகுது நம்ம வந்து நமக்கு செய்யறதுக்கு உழைக்கிறதுக்கும் ஒரு தெம்பு இருக்கும் இல்லைங்களா. அதனால நீ தயவுசெய்து போயிட்டு வாப்பா, உன் வேலையை பாரு. கொண்டாந்து நான் நிம்மதியாக இருந்து என் வேலையில் நான் பார்த்துக்கிறேன். நீ என்ன சொல்கிற, ஹிந்தி தெரியாது. ஹிந்தி வந்து ஸ்டாண்டர்டில் இருக்கும் போது, அதாவது முன்னெல்லாம் இப்போ கூட இருக்குல்ல, ஒரு 5வது வரலுமே ஹிந்தி இருக்குது இல்லைங்களா. ஒழுங்காக படிங்க. எங்கே போனாலும் நமக்கு வந்து பசங்களுக்கு சொல்கிறேன், ஒழுங்காக படிச்சிங்கன்னா இதுங்களை இட்டுங்கன்னா எங்கெல்லாம் போய் தனியாலாம் பிராத்மிக் மத்தியமாலாம் எழுதுங்கலாம் அனுப்பிச்சோம் தெரியுங்களா. எதையும் ஹிந்தி வரலன்ட்டு வந்துடுச்சிங்க. பெரியவன் மட்டும் பிராத்மிக் எழுதலாம். நானும் எங்கள் அக்கா எங்கள் அண்ணன்லாம் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வந்து தூர்தர்ஷனில் ஹிந்தி தானே வரும், தமிழ் வராது ஒழுங்காக. அதனால் வந்து அந்த டிவி பார்த்தே பழகி படிச்சுக்கிட்டு பேசினது தாங்க. ஓரளவு பேசுவேன். எப்போனா நான் பேசினா நம்ப கூட மாட்டான், அன்றைக்கி கரெக்டாக தான் பேசுறியா, சும்மா அடிச்சு விட்றியா அப்படின்ற மாதிரி பேசுவான். ரொம்ப தெரியும் சொல்ல மாட்டாங்க, இலக்கணமாக தெரியும்னு ஓரளவு கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி பேசுவேன். இப்போ நீ இங்கே ஹிந்தி தெரியாது, எப்படி சமாளிக்க போகிற சொல்லு. ப்ராக்டிஸ் பண்ணணும், ஹிந்தி கற்றுக்க ஆரம்பிச்சுவேன், சமையல் கற்றுக்கணும். ரூம் விலைலாம் பார்த்தியா, சின்ன ரூம் 20,000 ரூபாய் இருக்கு. அது ரொம்ப விலைவாசி அதிகமாக இருக்குது அந்த ஊரில். நான் தரல. இதை ஸ்லோ வச்சுட்டு இந்த பக்கம் உலைக்கு போட்டுறேங்க. கொஞ்சம் கட் பண்ணிக்கோப்பா.
தண்ணி பிடிச்சிக்கிறேன். தயிர் ஊற்றிக்கலாங்க. நான் தக்காளி கம்மியாக தான் போட்டிருக்கேன். அப்புறம் புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா இது வரலாம் கலரிட்டு கொஞ்சமாக அந்த மிக்ஸி ஜாரை மட்டும் ஊற்றி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு சிக்கன் வேகட்டுங்க. அதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம உலை வச்சிட்ருக்கோம். அரிசி வெந்ததும் போடும் போது பார்க்கலாம். சில்லி சிக்கன் பண்ணிடலாங்களா? உலை கொச்சிடுச்சிங்க, அதனால் இறக்கிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும்ன்ட்டு. தாமுக்கு வந்து பிரியாணி சில்லி சிக்கன் இருந்தால் போதுங்க, வேறு எதுவுமே சாப்பிடுமா பிடிக்காது அந்த அளவுக்கு. அப்புறம் புளியோதரை ரொம்ப பிடிக்கும். சரி, இப்போ தெரிஞ்சிருக்கோம் நான் தாமுக்கு பிடிச்ச மாதிரி டிஷ் ஏன் பண்ணுறேன்னு. தாமு வந்து இந்த இன்னும் 2 டேஸில் கிளம்ப போகிறாரு. அதனால தான் இன்றைக்கி தாமுக்கு பிடிச்ச மாதிரியான மெனுவாக பண்ணிட்டுருக்கேன். தாமு அப்புறம் கவலையே இல்லையான்னா யூடியூப் பற்றி எனக்கு கவலை இல்லைங்க, அதை நம்ம எப்படின்னா பார்த்துக்கலாம். தாமு வந்து போய் அவன் கரியரை பார்க்கணும். எனக்கு கவலையெல்லாம் ஒரு தாயாக சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி தான். அதுவும் இல்லாமல் இவன் சரியான கஞ்சூஸுங்க. ஃப்ரீயாக கிடச்சா நல்லா சாப்பிடுவான். நான் சொன்னேன் இல்லைங்க, சென்னையில் இருந்தாங்க இவங்கட்டு. அப்போது மாங்காடு கோயிலில் வந்து உட்காந்துப்பான். மாங்காடு காமாட்சி அம்மன் கோயிலாண்ட தான் இவங்க ஹாஸ்டல் மாதிரியான ஒரு லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்களே பசங்க. அப்போ என்ன இருக்கும், போர் அடிக்கும். அப்போ என்ன பண்ணுவான், செலவு பண்ணி வாங்கி சாப்பிடணுமான்ட்டு கோயிலில் வந்து உட்காந்து வேடிக்கை பார்த்துன்னு பொழுதுபோக்கிட்டு பிரசாதம் கொடுப்பாங்க நல்லா. அந்த பிரசாதம் சாப்பிட்டே உயிர் வாழ்ந்தவனா பாருங்களேன். அதனால் பெங்களூரில் எப்படி தரலான்னு கேட்டிங்கன்னா, பிஜியில் இருந்தது சாப்பாடு போடுவாங்க. வெந்ததோ வேவலையோ குறையெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. அந்த சாப்பாடே சாப்பிட்டுப்பான். பிடிச்ச மாதிரி இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து ரூமில் வச்சுக்கிட்டு அதையும் சாயங்காலம் நைட்டுக்கு சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிப்பான். கஞ்சூஸுங்க, செலவு பண்ணி சாப்பிட மாட்டான். அதுதான் எனக்கு ஒரு கவலை. அதான் சொல்லிட்டு இருக்கேன். இங்கே இப்படி இருக்கான் பாருங்கள், தொப்பியும் திப்பியமாக இருக்கிறான். நான் 3 மாதம் கழிச்சு வரும்போது உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் எப்படி இருக்கான்னு பாருங்கள். அது ஒன்று தான் ஒரு தாயாக எனக்கு ஒரு கவலை. அங்கே என்னென்ன வேணும்னா லிஸ்ட்டு சொல்கிறேன், வாங்கி கொடுத்துருவியா? இப்போ அவனுக்கு எங்கே தங்க போகிறான்னு ஒரு ஐடியா இல்லைங்க. பிஜியாக இருந்தால் அவங்களே சாப்பாடு கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபோன் பண்ணி இப்போ 2வது பையன் விசாரிச்சாருங்க, சாப்பாடு கிடையாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சரி, ரூமுன்னா 35,000 அந்த அளவுக்குலாம் நம்ம காசு கொடுத்து தங்குறதுக்கு இங்கே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணாலே போதுமாக இருக்கும். அதனால் மினிமமான ஒரு ரூமோ இல்லை வந்து சாப்பாடு செஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இண்டக்ஷன் ஸ்டவ்வில் சாப்பாடெலாம் ஒரு 1 pot டிஷ் மாதிரி செஞ்சுக்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம். அப்படின்னா போகலாமா வானாமான்ற ஆசிலேஷன்லேயே பொழுது போயிடுச்சிங்க. இதுக்கு நடுவில் நம்மளுக்கு இப்படியே டைம் ஓடி போச்சு. கிருத்திக் உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு. அதனால் நாங்கள் அதை சொல்லிக் கொடுக்குறதுக்கு எனக்கு டைமும் கிடைக்கல. அவனுமே மைண்ட் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இல்லை. போகலாமா வேணாமா இன்னுமே கூட ஒரு யோசனையிலாகவே இருக்கிறார். அதனால் போயிட்டு வா, உனக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும். இங்கேருந்து இப்போ ஃபாரின் போகணுன்னா போய் தானே ஆகணும், அந்த மாதிரி யோசிக்காமல் போயிட்டு வா அப்படின்ற மாதிரி எங்கள் வீட்டில் தான் சொல்கிறாரு. அவனுக்கு தனி பயிற்சி இருக்குது, அதனால் கண்டிப்பாக இடம் மாற்றம் இருக்க தான் செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையோ இல்லையோங்க. ஆனால் அவனோட கெரியருக்கு போகணும் இல்லைங்களா? இந்த மாதிரி இன்னும் பாசத்தில் நீ இங்கே இது அப்படின்னு நாமெல்லாம் சொல்லி அவங்களோட இதை வந்து நான் எப்போயுமே தரப்பட மாட்டேன். வேலூரில் இருக்கும்போதே சென்னைக்கு ஹாஸ்டலில் விடும் போதே வந்து நல்லா இருங்க அப்படின்ற மாதிரி பத்திரமா இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துடுவேங்க. இப்போ வந்து போயிட்டு அங்கே ஸ்டாண்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் எங்கே இருக்க போகிறாரு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வேணா கூட நான் கூட ஒரு 2 நாள் போயிருந்து எப்படி செய்யலாம், என்ன அவனுக்கு ஒரு பருப்பு ரொம்ப மெதுவாக வேணும்னு கேட்க மாட்டான். உப்பு காரம் இருக்காடான்னு கேட்டால் அது கூட சொல்ல தெரியாது. ஒரு சாதம் பருப்பு இருந்தால் போதும். நார்த் இந்தியாவில் நம்ம போன இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த டாலெல்லாம். அது மாதிரி ஒரு செஞ்சு கிடச்சா கூட போதும், சாப்பிட்டுக்கிட்டோம். இப்போதைக்கு கிளம்புறாரு. போட்டு அனுப்போம் அப்படின்னு நம்மளால் முடிஞ்சது அவனுக்கு தெரிஞ்சு பிடிச்ச ஃபுட்டாக ஒரு நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு. அவங்க அண்ணன் வந்து மந்தி பிரியாணி எடுத்துன்னு போகிறாம்மான்னா அதோட நானே செய்கிறேன்டா அப்படின்னு இன்றைக்கி செஞ்சுட்டுருக்கேன். பார்க்கலாங்க. இவனே சமாளிச்சுவான். கூட பெரிய பையன் போகிறாங்க, தனியாக போகல, அந்த அளவுக்குலாம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் எப்படியாப்பட்ட ஆள் தெரியுங்களா, ஒரு பொருள் வாங்கிறதுக்கு செலவு பண்ண மாட்டான். ஒரு வாட்ச் வேணுமா, நான் நந்து நீ போட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி மற்றவங்க தெரியாது. ஐயோ, குழந்தை வாயில் கை வச்சா கடிக்க தெரியாது. செய்யறதுக்கு ஆள் இருக்கிறதுனால சௌகரியமாக இருந்துட்டுருக்காங்க. அங்கே போனால் தான் ஒரு கேபு போடணும், எதுவுமே செய்ய மாட்டான். எல்லாம் அவங்க அண்ணனுங்க செஞ்சு கொடுப்பாங்க. இதெல்லாம் இதை கற்றுக்கிறதுக்குனாச்சும் நீ போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வா அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் அனுப்பிச்சி வைக்கிறோம்.
எந்த அளவுக்கு மும்பை போய் அவன் செட்டில் ஆகி என்னைட்டு போய் சுற்றி காட்டுறான் அப்படின்னு பார்க்கலாம். ஏதோ அவன் சொல்ல வந்தேன். நோ ஷவுட்டிங். சில்லி சிக்கன் வெந்துருச்சிங்க. இப்போ இதில் சில்லி சாஸ் ஊற்றிடலாம். என்ன இவ்வளோ ஊற்றுறேன்னு நினைக்காதீங்க. தாம வயசு சாப்பிடுவோம், அவ்வளோ பிடிக்கும் அவனுக்கு. நாங்கள் போயிட்டு வெஜிடேரியனாக மாறிக்கிட்டா இது வேறையா? ஏற்கனவே சாப்பிட மாட்டேன்ட்டு அதையும் சாப்பிடு, இதையும் 2 சாப்பிடு. ப்ரோட்டீனுக்கு என்ன பண்ணுவேன்? பன்னீர் வாங்கி சாப்பிட போறியா? செலவு பண்ணி கொடுக்குறாங்க. என்னது பேரு? டால் மக்னியா? நான் பாவ்பாஜி சாப்பிடுவேன், டால் மக்னி சாப்பிடுவேன், பராத்தா, சப்பாத்தி. நீ சாப்பிட்டு வீடியோ போடுறா. சரி, எனக்கு ஃபோட்டோவோ வீடியோவோ அனுப்ப பார்க்குறேன். லக்கேஜ் வெயிட் போடுறனோ இல்லையோ உன்னை வெயிட் போட்டு அனுப்புகிறேன், நீ வரும்போது எப்படி இருக்கிற அப்படின்ட்டு. இப்போ வந்து லக்கேஜ் பேக்கிங் தான் ஆயிடுதுங்க கொஞ்சம். அடுத்த வீடியோ நீங்கள் லக்கேஜ் பேக்கிங் தான் பார்ப்பீங்க. 56ல் இருக்கேன். யார் நீ? பின்னாடி சௌமியா சிரிக்கிறா. குஷியாக இருக்கீங்க நான் கிளம்புறேங்க. பிளான் பண்ண மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் முடிச்சிட்டோங்க. எப்படி இருக்குது ஃபினிஷிங் பார்க்கலாமா? சில்லி சிக்கன், இப்போதைக்கு வீட்டில் இருக்கவங்க கொட்டை வறுத்துருக்கேங்க. சாயங்காலம் பசங்களுக்கு தனியாக வறுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு 4 பீஸ் தான் வறுத்துருக்கேன். மீன் சீரக சம்பா பிரியாணி வாசனை தான். எப்போவுமே செய்யும் போது உதிரியாக இல்லைன்னுவாங்க. இன்றைக்கி உதிரியாக அவங்களுக்காக பண்ணியிருக்கேன். நல்லா வந்திருக்கா? ஏன் கடையில் வரும்போது அந்த லைனாக இல்லை சாதம் நடுவில் ஒரு தாட்டி நடுவில் கலர்னேன். இப்போ இல்லை, தம் போடுறதுக்கு முன்னாடி கலர்னேன். அதை பர்ஃபெக்டாக அப்படிலாம் ஆக்குறதுலாம் இல்லை, அப்படியே செய்கிறது தான். நல்லா தானே வந்துக்குது பாரு, அருமையாக வந்தது. ஆக மொத்தம் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, தாமு மும்பை போகிறாரு. நல்லபடியாக போயிட்டு வாப்பா, நல்லா சாப்பிடு, அப்பப்போ அப்டேட் பண்ணு. நானும் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் தாமு எப்படி இருக்கான்ட்டு. நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். கண்ணெல்லாம் சிவந்து போய்க்கிறேன்.